வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற கோயில் நேபாளத்தின் காட்மண்டூர் அருகில் உள்ள குயேஸ்வரி அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். காட்மண்டூரில் உள்ள பசுபதிநாதர் கோவிலுக்கு பின்புறத்தில் இந்த குயேஸ்வரி கோவில் அமைந்துள்ளது. இந்த குயேஸ்வரி சக்தி பீடம் 51 சக்தி பீடங்களில் ரொம்ப முக்கியமானதாக வணங்கப்படுது. இங்கு தேவியின் பின் இடது பிட்டம் விழுந்ததாக கருதப்படுகிறது. இந்த குயேஸ்வரி கோயில் 5ஆம் நூற்றாண்டிற்கு பின் 17ஆம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்டதாக வரலாறு குறிப்பேடுகள் உள்ளன. இந்த கோவிலை புதுப்பித்தவர் ராஜா பிரதாப் மல்லர். குஷ்யா என்பது சமஸ்கிருத சொல். இதன் பொருள் மறைக்கப்பட்ட பகுதி என்பதாகும், அல்லது குகை போன்ற பகுதி என்பது பொருள். ஈஸ்வரி என்பது நமது தெய்வம். அதனால் இக்கோயில் குயேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது. ஓம் சக்தி பராசக்தி. இப்போது நம்ம பசுபதிநாதர் கோயில் போனோம் இல்லையா, அங்கிருந்து அப்படியே ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் காரில் இங்கே வந்துட்டோம்னா இது வழியாக உள்ளே வர்றது தான் இந்த கோவில். இந்த கோவில் என்ன அப்படின்னா ஒரு முக்கிய ஸ்தலமாக, அதாவது 51 சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலுடைய பெயர் குயேஸ்வரி தேவி. குயேஸ்வரி தேவி அப்படின்னா என்னன்னா, இந்த பெயரை கிளியராக சொல்ல மாட்டாங்க. பெண்களுக்கு ரகசியமான ஒரு பாகம் விழுந்த இடமாக இது கருதப்படுகிறது. அதாவது பின்புறம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இந்த இடம் தான் அந்த தேவியினுடைய அந்த உடற்பாகம் விழுந்த இடமாக கருதப்படுகிறது. உள்ளே எங்கேயும் எடுக்கிறதுக்கு அலவுடு கிடையாது. நம்ம வெளியிலேருந்து இங்கே எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ காமக்கியா தேவி உங்களுக்கு தெரியும், சரியா? அதுக்கப்புறம் மூலாதாரத்திற்கும் காமக்கியாவுக்கும் நடுபாகம்தான் இந்த குயேஸ்வரி தேவி. இதுக்கு மேலே விளக்கம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த தேவி அந்த இடம்தான். இந்த கோவில் எப்போ கட்டினாங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டில் பிரதாப் மல்லா அரசரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு உண்டான உறுதிகளும் கல்வெட்டுகளும் இங்கே எல்லா இடங்களிலும் இருக்குது. என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடம் எங்கள் இடம் பெறுது தெரியுமா? லலிதா சகஸ்ர நாமத்தில் 707வது இடத்துல இந்த அம்மாவுடைய பெயர் குயேஸ்வரி தேவியின் பெயர் வரும். இனிமேல் அதை நல்லா கவனிங்க. நான் சொன்னது சரியானு பாருங்கள். சக்தி பீடங்களில் ஒன்றான குயேஸ்வரி தேவி ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்ப விருட்சத்தினுடைய பெயர் பாரிஜாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மலர் ராத்திரியில் பூத்து பகலில் சுருங்கிடுமா. ராத்திரியில் அவ்வளோ வாசனையாக இருக்குமா. அது இறைவன் என்னெல்லாம் வித்தை வச்சிருக்கிறாருன்னு பாருங்களேன். அஸ்ஸாமில் காமக்கியா தேவிய கோவில்னு ஒன்று இருக்குது. அது யோனி பாகம் தெரிந்த இடம். ஸோ இங்கே இந்த நேபாளில் குயேஸ்வரி தேவியினுடைய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஆனால் அந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு வித்தியாசமான மனத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு அது வராது. தேவியினுடைய அருளும் அந்த தெய்வம் இருக்குது இல்லைன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இங்கே பார்க்கணும். இங்கே பார்த்தா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியும். ஆனால் பக்கத்துலேயே ஒரு லக்ஷ்மி ஒரு சரஸ்வதி கோவிலும் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அந்த வாசனை வராது. அதுதான் இறைவனுடைய திருவிளையாடல். இது சதி தேவியினுடைய ஒரு பாகம் விழுந்த இடம் குயேஸ்வரி தேவி கோவில். இந்த சதிதேவியின் பாகங்களில் விழுந்த இடங்களில் சக்தி பீடமாக கருதப்படுகின்ற இந்த குயேஸ்வரி தேவி எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அதெல்லாம் தெரியாது யாருக்குமே. திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்து இரத்தமும் பாலும் வெளிவர கண்டு அதை பார்த்தவர் தாப்பா என்னும் பூஜாரி. அவர் அதை கண்டுபிடித்து அந்த இடத்திலே ஆலயத்தை கட்டினார். அவர் தான் இன்னைய வரைக்கும், அவங்க வம்சாவழிகள் தான் இன்னைய வரைக்கும் இங்கே பூஜை செய்யப்படணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு.
சதிதேவிக்கு அப்புறம்தான் பார்வதி தேவி வந்தாங்க. அதை முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். என்னடா சதிதேவி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு சதிதேவி அவங்களுடைய 51 பாகங்களுக்கு பிறகு தான் அவர் மறுபிறவி எடுத்து அவங்க எவ்வளவோ தவம் செய்து எவ்வளவோ யாகங்கள் செய்து எத்தனையோ வருட காலம் பல ஆண்டு காலம் தவம் இருந்து தான் சிவனை அடைகிறார். சிவனை அடையும் பொழுது அது பார்வதி தேவியாக மாறுகிறது. அந்த பார்வதி தேவி பத்ரகாளியாக ஆதி பராசக்தி. இது கதையெல்லாம் சொல்லணும்னா நிறைய இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நம்ம நாடாக இருந்தால் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் சுத்தம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. கொஞ்சம் பார்த்திங்களா, இந்த ஆறு வீரெல்லாம் வந்து அவங்க ஒன்றும் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நம்ம நாடுன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து தப்பா சொல்கிறேன்னு நினைக்காது. எங்கே வந்தாலும் டெய்லியும் வரக்கூடிய இடங்கள் சுத்தமாக இருக்கு. மனசு மட்டும் இருக்கிற இடங்களும். குயேஸ்வரியுடைய சக்தி பீடம் இதோட முடியுது. இனி அடுத்த சக்தி பீடத்துக்கு போவோம் வாங்க.